ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை விளாக் தாங்க. பசங்களுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால நான் மதியமாக தான் சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றிருந்தேங்க. நேற்று நைட்டு வந்து நான் தக்காளி சாம்பார் ஆட்டி வச்சுருந்தேன். அதாவது மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேங்கிறதுனால அந்த குழம்பே மீதி இருந்தது. காலையில் வெறும் தோசை மட்டும் ஊற்றி எல்லாருமே சாப்பிட்டுட்டோங்க. மதியமாக ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். என்ன சாப்பாடு, என்ன ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கி பலாப்பழம் உழிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதோட நல்லா சாப்பிட்டு கொட்டையெல்லாம் மீதி எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இந்த பலாப்பழத்தை இன்னொரு வகையிலையுமே நம்ம வந்து சாப்பிட்லாங்க. அது எப்படின்னா சுட்டு கூட சாப்பிட்லாம். கிராமத்து சைட்லலாம் அது வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஏதாவது அடுப்புலலாம் சாப்பாடு செய்கிறோம், ஏதாவது மாட்டுக்கெல்லாம் கூழு காய்ச்சணும்னா அப்போ அந்த டைமில் இந்த பலாக்கொட்டை பக்கத்தில் உட்காந்து போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கேஸில் செஞ்சது இல்லைங்க. அந்தளவுக்கு கேஸ் தாங்குமான்னு எனக்கு தெரில. ஒருவேளை இப்படி கூட பண்ணலாம். கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த பலாப்பழ கொட்டையை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தோம்னா சுட்ட மாதிரி வந்துடும் நான் நினைக்கிறேன். தெரியல, நான் செஞ்சு பார்த்தது இல்லைங்க. நீங்கள் வந்து கேஸில் இந்த மாதிரி பலாப்பழ கொட்டையை சுட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இந்த கொட்டைனா சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. வேக வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அந்த தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுடும்போது அந்த தோலை நல்லா விரிசலாகி நல்லா ஈஸியாகவே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகும். இதை வந்து வேக வச்சுட்டோடனே சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி என் பசங்க உளிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா இதை வந்து அந்தளவுக்கு உளிச்சு அவங்களுக்கு சாப்பிட தெரிய மாட்டேங்குது. அதை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது தொல்லியுமே உள்ளே வரும்போது எல்லாத்தையுமே சேர்த்து துப்பிடுறாங்க. அதனால் உட்காந்து உளிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம வாய்க்கு ஒரு 4-5 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கவும் வந்துட்டேங்க. அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். ஊறச்ச அரிசிக்கு வந்து நான் உலையுமே அடுப்பத்தை வச்சுட்டு காலிஃப்ளவர் குழம்பு தாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் மட்டும் பூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த புழுவோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருப்பாக இருந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அதனால் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி அதே கவரில் போட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அது மேலே கருப்பெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்புலேயே வந்து அதை சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு அடுப்புலையுமே நான் ரெடி பண்ணிவிட்டேங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்கிற டைமுக்கு நம்ம இதை போட்டோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு புழு பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே செத்துரும். அப்படிங்கிறனால நான் இதை முதல்ல அதாவது அறுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த கருப்பெல்லாம் இருந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் சரி ஏதாவது நம்ம வாஷ் பண்ணோன்னா ஏதாவது இருக்கிற சின்ன சின்ன அழுக்குங்களை கூட சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் எடுத்துட்டேன். இதை நான் எப்படி செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்தது. வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், நான் என்னங்க கொஞ்சம் பேர் தானே, 3 பேர் சின்ன பசங்க தானே, அதனால் ஒரு 2 வெங்காயம் மட்டும், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 4 பல்லு அல்லது ஒரு 3 பல்லு அளவுக்கு முந்திரி போட்டுட்டு தக்காளியுமே போட்டு அரைச்சி அப்படி தாங்க நான் செஞ்சிருந்தேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து நான் வந்து சாம்பாராக ஆட்டி வைப்போங்க. நம்ம கறி குழம்புக்கெல்லாம் ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே ப்ராசஸ் மேக்ஸிமம் அப்படியே பண்ணிவிட்டு அது கறிக்கு பதிலாக காலிஃப்ளவர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரியுமே ஆட்டி வைப்போம். அதுவுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். காலையில் மதியம் அல்லது தோசைக்கும் வச்சுட்டு இதுக்கும் வைக்கிறோங்கிறப்ப நமக்கு இது வந்து சரியாக இருக்கும். சாம்பார் மாதிரி ஆட்டி வச்சிடும். இது வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமை எல்லாருமே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன குழம்புங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் ஒரு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஓகே, நமக்கு மதித்து நமக்கு ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியும் இல்லைங்களா. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதையுமே ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உலையுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் அதுக்கு அரிசியுமே போட்டுட்டேன். அங்கே தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மஞ்சத்தூள்லாம் போட்டு தண்ணியுமே கொதிச்சிட்டு இருந்துச்சு. இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணி கொதிச்சோடனே அந்த காலிஃப்ளவரையுமே எடுத்து நான் தண்ணியில் போட்டுட்டேங்க. ஏன்னா சுடு தண்ணியில் போட்டோம்னா அந்த பூச்செல்லாம் வந்துடுங்க. அதனால் தண்ணியில் போட்டுட்டு இது வணக்கணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வணக்கி அரைக்கிறதுக்காக நான் பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் எடுத்திருந்தேன். அதை வந்து ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம அரைக்கிற அளவுக்கு நம்ம மிக்சியில் தானே அரைக்க போகிறோம். அதனால் நம்ம மிக்சி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணோடனே நம்ம குக்கரில் வந்து பலாக்கொட்டை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லாவே விசில் வந்துருச்சு, 4 விசில். அதுக்கப்புறம் அந்த விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த மூடியுமே கட்டிட்டு நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுங்க.
அதனால் நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அந்த குக்கரையுமே சிங்க்கில் போட்டுட்டு அதெல்லாம் ஃபைனலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் சமைக்கவே வாஷ் பண்ணிடுவீங்க. நான் எப்படின்னா, எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த பொருள் ஏதாவது வேகுது அப்படின்னா நம்ம அந்த டைமில் விளக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வேலை இருக்கும்போது நான் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க கொஞ்சம் சட்டு சட்டுன்னு விளக்கி போட்டுருவேன். அது வணக்குனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா, சின்ன அடுப்பில் தான் சாப்பாடுமே வச்சுருந்தேங்க. அதை தூக்கி பெரிய அடுப்பில் வச்சுட்டு, பக்கத்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு, நம்ம காலிஃப்ளவருக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். க கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றணுங்கிறது இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணி 4 முந்திரி போட்டு, தக்காளி வந்து நம்ம இதில் வடசட்டியிலே போட்டு எண்ணெயில் வணக்கியுமே நம்ம அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பச்சையாகவுமே அரைச்சிக்கலாம். இது 2 ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வடசட்டியில் போட்டு ஒரு 2 டைம் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். ரொம்பவுமே வணக்கலை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வணக்கிட்டு இதை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி தான் நான் அரைச்சேன். நீங்கள் வந்து எப்படி தக்காளி வந்து பச்சையாக போடுவீங்களா? இல்லை இந்த மாதிரி போட்டு வணக்கி தான் அரைப்பீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பக்கத்துலேயுமே சாப்பாடுமே வந்துட்டு இருந்துச்சு. அது வெந்துருச்சா அப்படிங்கிறதையுமே நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரிசி கம்மி, நான் தண்ணி வந்து அளக்காமல் நான் அப்படியே குடத்துல இருந்துச்சா 2, 3 சொம்பு எடுத்து ஊற்றிட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த தக்காளியுமே போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பாடுமே நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் கஞ்சியுமே வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஃபேஸ் பேக்காக போடுறவங்களும் இருக்காங்க. நான் நிறைய ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நான் நார்மலாக ஷார்ட்ஸ் பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து எனக்கு இது ஒரு இது வந்தது. இந்த கஞ்சி யூஸ் பண்ணி இது கூட மஞ்சள் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி தான், ஆனால் கன்ஃபார்மாக தெரில. ஆனால் இந்த சாப்பாட்டு கஞ்சி வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காகவும் போடுறாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க. சாப்பாடு போட்டு உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லது. நான் குடிச்சிருக்கேங்க. நீங்களாம் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கஞ்சியுமே வடிச்சிட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் குலுக்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த ஈரப்பதமெல்லாம் போய்டும். சாப்பாடுமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கஞ்சி கொஞ்சம் நிறையா தானே இருக்குது. இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வணக்கி வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு வந்து நான் எடுத்துட்டேங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் அதெல்லாம் இல்லைங்க. பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் தீர்ந்துச்சுங்க. நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். கோலப்பொடி, ஏலக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் பொருளெல்லாம் கறி மசால் பொடியுமே தீர்ந்துருச்சு. இது என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் போட்டு கருவேப்பிலை தழை போட மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன், நான் போட மறந்துட்டேன். ஃபைனலாக நான் போட்டுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் இந்த கருவேப்பிலை தழைலாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதையுமே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கிட்டேன்னா தக்காளி நம்ம லேசாக தான் வறுத்துருக்கோம். அதுக்கு லேசாக பச்சை வாசனை இருக்குங்க. அதனால் நான் ஒரு நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா விட்டுட்டு அது கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கறி மசால் தூள், கொஞ்சம் பிரியாணி மசால் தூள், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிளகாய் தூள் ஒன்றா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். அந்த பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே அது கூட போட்டு ஒரு 2 கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா தண்ணி இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும். இப்போ சப்பாத்தி, பூரினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சாப்பாடுனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிச்சுன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. இப்படி தான் நான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்குமே அடுத்த முறை செய்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தாங்க நான் காலிஃப்ளவர் குழம்பு வந்து வச்சுருந்தேன். சாப்பாடும் காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு பலாக்கொட்டையுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அப்பளம். ஏன்னா இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா புதுசுங்க. நான் வந்து இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணது இல்லை. இந்த அப்பளம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நான் வந்து இந்த நார்மலாக நம்ம அந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அப்பளம், அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அப்பளக்கட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட் போன டைம் போயிருந்தப்போ அந்த பச்சரிசிலேயே செய்யக்கூடிய அப்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் அப்பளம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக பபுள்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் அப்பளம் அதை வாயில் வைக்கிறதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருந்தது. நேம் கூட போட்டிருக்காங்க. இந்த அப்பளம் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோங்க. நான் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வாங்குகிற அப்பளம்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பெருசாக வரும் இல்லைங்களா, இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா பெருசாக தான் வருது. ஆனால் நமக்கு இது பொரிஞ்சிருச்சான்னு அப்பப்போ ஒரு சில இடங்களில் டவுட் வந்துடுது. இந்த அப்பளம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பொரிச்சிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட்டு இந்த அப்பளம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். பாருங்களேன் பொரிக்கும் போது எப்படி வரும்னு. ஒரு டைம் வந்து மடங்கி போச்சுங்க ஃபஸ்ட்டு போட்ட அப்பளம். இது மடங்கினதுனால வந்து அங்கங்கே பொரியாத மாதிரி இருந்துச்சு. 2வது அப்பளத்துக்குலாம் நான் உஷாராயிட்டேன். அந்த அப்பளத்தை போட்டோன்னே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டேன்.
சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். என் பசங்களுக்கு அந்த அப்பளத்தை காட்டிலும் இந்த அப்பளம் தான் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சதுனால அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்பளம் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, வளையலை மடங்கலை, நான் கரெக்டாகவே இருந்துச்சு. இப்படி தாங்க நான் வந்து இன்றைக்கி அப்பளம் பொரித்து எடுத்துருந்தேன். இந்த அப்பளம் நீங்கள் பச்சரிசி அப்பளம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது தாங்க இன்றைக்கி சாப்பாடு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்குமே தெரியும். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.